லீலா என் லைட் பண்ணுங்க. பீரோல பாருங்க. என்னது? அடே சேட்டோட புள்ள இங்க எப்படி வந்தது? கேள்வி கேட்க வேண்டியது நான், பதில் சொல்ல வேண்டியது நீ. இங்க எப்படி வந்தது சொல்லு. என்னங்க இது சின்ன விஷயத்தை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே? இது சின்ன விஷயம் தான். ஏன் சூட் கேஸ் இன்னொருத்தோட பிரா இருந்து அது நீ பார்க்கறது கூட சின்ன விஷயமா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லல, கேட்கிறேன். சரியான பதில் சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. நீங்க ஓடுற குருவியை சொல்ற உன்னை சுட்டி போட்டுக்கிறேன். உண்மை சொல்லிடு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னை விட்டுருங்க. ரஞ்சிதா, 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 என்னை காப்பாற்ற ரஞ்சிதா. கட்டிச்சோ என்னம்மா, ஏன் ஐயா கையில துப்பாக்கியோட வந்திருக்காங்க? அந்த குள்ள பீரோக்குள்ள. ஆட இதுக்குத்தான் நான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த குள்ளாத பீரோக்குள்ள வச்சதே நான் தான். அடிப்பாவி, ஏன் எப்படி செஞ்ச? அந்த பாவி சேர்த்து உமர்காயம் படத்தை கொண்டாந்து வச்சதா? உமர்காயம் படம் சேர்த்து கொண்டாந்ததா? ஆமா. என்னடி உளற? அந்த ராணியில கொண்டாந்து கொடுத்தது. ராணி கொண்டாந்து கொடுத்துச்சு. என்னமோ தெரியல, வர வர எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தியா போச்சு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்க்கிட்டே இருக்கேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாருங்களேன். ஐயா சேட்டு ஒரு நாள் அந்த ஃபேன்ஸ் லைட்டை கொண்டாந்து அங்க ஃபிட்ட பண்ணி, அப்ப அந்த முண்டை ஏதோ ஞாபகம் வருதுல தொப்பி அங்க வச்சுட்டு போயிருக்குது. அத இந்த முண்டை ஏதோ ஞாபகத்துல பீரோல எடுத்து வச்சிருச்சு. தப்பு என் மேலதான். அம்மா விட்டுடுங்க, என்ன வேணா சுட்டுடுங்க. அப்படியா லீலா? அப்பா, ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டீங்களே. நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அப்பா ஒரு மேஜர் ஜெனரல். நான் படிச்சதெல்லாம் மிலிட்டரி ஸ்கூல்ல. ரொம்ப டிசிப்ளினா வளர்ந்தேன், வாழ்ந்தேன். அதனாலதான் ஒரு சின்ன தவற கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டா இந்த உலகமே எதிர்த்தாலும் பயப்பட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு நான் சொல்றதா, எனக்கு நீ சொல்றதா? சரியான சமயத்தை நீ மட்டும் வரலன்னா எங்கேயோ வெடிக்க வேண்டிய துப்பாக்கி கொண்டு இந்நேரம் இங்க வெடிச்சிருக்கும். ரியலி ஐ அம் வெரி சாரி. நடக்க கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு நாளைக்கு நம்ம கல்யாண நாள்ல ஈடுபடுறேன். யாரும் வேண்டாம். நம்ம வெட்டிங் டே ஆனிவர்சரி நாம மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணும். அதாங்க நல்லது. ஊரானுங்களை கூப்பிட்டா ஓசியில தின்னுட்டு ஒண்ணு கிடக்கவும் வளர்க்கிட்டு இருப்பானுங்க. ஆமா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பஞ்சம தேய்க்கிற பண்ணாட பசங்க. கட் பண்ணு. டார்லிங், ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விருந்தாளியை கூப்பிட்டிருக்கேன். அவர் வரட்டும். யாருமே வேண்டான்னு சொன்னீங்க? அப்கோர்ஸ் சொன்னேன். அப்புறம் யோசிச்சேன், விருந்தாளி இல்லாத விருந்தும் கூட்டம் இல்லாத விழாவும் சிறப்பா இருக்காது இல்லையா? அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்ட். அது யார்? அப்படி? இட்ஸ் a surprising suspense. Hello டாக்டர். Hello madam, welcome, welcome. Wish you a happy wedding anniversary. Thank you very much. Please. என்ன லீலா, ஷாக்கா? Yes, it's a pleasant shock. I know. அதுக்காக தான் மதனை கூப்பிட்டேன். மதன், ஆரம்பிக்கலாமா? அமித், முதல்ல கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுவோமே. உங்களுக்காகவே காஷ்மீர்ல இருந்து ஸ்பெஷலா டாக்டர் வரவழைச்சு நம்மளே புரிஞ்சாங்கோ. ப்ளீஸ் கம். வாங்க. Please. Thank you. என்ன இன்னைக்கு சூட்ல வந்திருக்கீங்க? நம்ம பார்ட்டிக்கு போனா மட்டும் சூட்ல போறாங்க. Just for a change. அதே மாதிரி பேச்சும் மாத்துக்கலாமே. நம்ம ட்ரை பண்ணா பட் வரான் இல்ல. சரியா? கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியா போகும். ப்ளீஸ். யார் நீ? உங்க நன்மையை நாடுறவன். எதுக்காக கிளாஸ் பறிச்ச? நான் கிளாஸ பறிக்கலன்னா எமன் உங்க உயிரிய பறிச்சிருப்பான். What do you mean? I mean, இதுல விஷம் கலந்திருக்கு. விஷமா? இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரே நிமிஷத்துல உயிரை குடிக்கக்கூடிய விஷயம். ஆமா,
இது உனக்கு எப்படி தெரியும்? மை டியர் டாக்டர், நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிற உங்க உண்மை மனைவி இந்த உத்தம வீட்டுக்கு வந்தா. இதுதான் நான் தெரிஞ்சு போச்சேன். தெரியாம எப்படி போவோம்? துப்பாக்கி எடுத்து என்ன கூட வந்தேன். ரஞ்சிதம் அப்படி இப்படி சொல்லி அவன் நம்ப வச்சா. நம்பிட்டாங்க. நம்பின மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் தெரியும். ஏற்கனவே அந்த ராணி அவர் மனசுல பெரிய சூறாவளி உண்டாக்கிட்டு போயிட்டா. ஆம்பளைங்க மனசுல சந்தேகன்ற ஒரு சின்ன விதையை ஊனிட்டா. அது வளர்ந்து பெரிய விருட்சமாயிடும். இப்ப என்ன செய்யணும் சொல்றேன்? முளையிலே கிள்ளி எரியணுமா இல்ல விருட்சமானதை வெட்டி சாய்க்கணுமா? அவ்வளவு தூரம் காத்திருந்தா ரொம்ப டேஞ்சரா போயிடும். ஆமா, திருட்டு கள்ளம் திருட்டு காதலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரியாம போகாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தடவை நீங்க விட்டுட்டு போக மாட்டேன். காஷ்மீர் கூட்டிட்டு தான் போவாரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாளைக்கு வேலைக்காரி ரஞ்சிதத்தை ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பிச்சிரு. ஏன்? காரணமா தான் சொல்றேன். எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்கு. யாம இருக்க பயமே பாரு. இனிமே உனக்கு புருஷன் தொல்லையே இல்லாம பண்ணிடுறேன். ஓகே, தைரியமா வீட்டுக்கு போ. நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல. அரே சைத்தான் கி பச்சே, தும் झूठ बोलता है. இப்போது நீ யாருன்னு எனக்கு தெரியணும். நான் சேட்டு விட்டு வேலைக்காரன். அரே நம்மளுக்கு வேலைக்கார ஊர் மேலே போயிட்டான். நிம்பள் போய் சொல்றான். நம்மளுக்கு நிம்பள் சும்மா விடுறான் இல்ல. உள்ளுக்க நீ சொல்ல வேண்டியது சொல்லி முடி. தேங்க்யூ டாக்டர். உங்களை சாகடிக்கிற இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்காக இவங்க பின்னாலேயே வந்து கண்காணிச்சேன். உன் குரலை நான் இப்போ கேட்ட மாதிரி இருக்கேன். ஆமாங்க, எனக்கு கூட பழக்கமான குரல், அடிக்கடி கேட்ட குரல். ராணி. ஆமா, நான் ராணியே தான். உங்க பத்தினியோட பகல் வேஷத்தை கலைக்கிறதுக்காக நான் போட்ட மாறு வேஷம் இல்ல. என்ன பழி வாங்கறதுக்காக நம்ம வீட்டை நுழைஞ்சி இவதான் விஷத்தை கலந்திருக்கா. அதுவும் எனக்காக கலக்கப்பட்டது. அரே நிம்பளே கொன்னுட்டு டாக்டர் சார கண்ணாலம் பண்ணிக்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம் இந்த பொண்ணு. கரெக்ட். நீங்க ரெண்டு பேரும் ராணி பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. போய் மனைவி மேல இருக்கிற மயக்கத்துல உண்மை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. குடும்பத்தை கெடுக்கிற அந்த கொடியவனின் நடிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல. டாக்டர், இந்த ரெண்டு துரோகிகளால உங்க உயிருக்கு எப்பவுமே ஆபத்து. இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்க மனைவி உங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டா. அவளை நம்பாதீங்க டாக்டர். அவ கழுத்துல நீங்க கட்டி இருக்கிற தாலிக்கே அவ ஒரு களங்கம். பெண் குலத்துக்கு கேவலத்தை உண்டாக்க வந்த பிசாசு. சரி, இவ்வளவு விடாதீங்க. என் கணவருக்கு விஷம் கொடுத்து கொள்ள வந்த இந்த காரியை போலீஸ்ல ஒப்படைக்கணும். விடாதீங்க. இன்னும் என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? உன் கள்ளக்காதலோட குள்ளார பீரோல பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ரஞ்சிதம் வளர்ந்தது என் சந்தேகத்தை அதிகமாக்கிடுச்சு. அதை உறுதிப்படுத்திக்கத்தான் உனக்கு தெரியாமலே இவனுக்கு போன் பண்ணி டின்னருக்கு வர சொன்னேன். விஷம் கலந்த இவன் கைக்கு விலங்கு, துரோகம் செஞ்ச உன் நெஞ்சுக்கு துப்பாக்கி கொண்டும். வேணாம் டாக்டர், அவசரப்படாதீங்க. ராணி, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் வேலை முடிஞ்சது, என் வேலை ஆரம்பமாக போகுது. இவங்களை நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். நீ போலாம். டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். டாக்டர், நீ பிரேத தரத்து பரிசோதனை பண்றவன். நான் உயிரோடு இருக்கிறவங்களையே கொன்னு குவிக்கிறவன். உனக்கு கெமிக்கல் பிரெயின், எனக்கு கிரிமினல் பிரெயின். நீ என்னை விருந்துக்கு கூப்பிட்ட போதே எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த முன்னேற்பாடு. உன்னை இங்கே வச்சு சுட்டா எனக்கு ஆபத்து. அதனால உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு முடிக்க வேண்டிய நேரத்துல முடிக்கிறேன். கொண்டு போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நோ 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 நோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. வெட்டிங் கேக் காத்துட்டு இருக்கு. ஆமா.
கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இப்படி கண்டபடி ஊர் சுத்துல உனக்கு வெக்கமா இல்லடி? நான் ஒண்ணு ஊர் சுத்தலம்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் கூட நான் சினிமாவுக்கு போறேன். இதுல என்ன தப்பு? எப்ப என் வார்த்தையை மதிக்காம உன் நிலவுக்கு மேல் நீ ஆசைப்பட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உருப்பட உன் பேச்ச கேட்டா ஒன்ன மாதிரியே நானும் கட்டின துணிக்கு மாத்து துணி இல்லாம நிக்க வேண்டியதுதான். நான் இவரை விரும்பலன்னா இந்த அலங்காரமும் ஆடம்பரமும் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இதோ தட்டி வச்சிருக்கேன் அழகான மாளிகை. இதுல என்ன தங்க சொல்றியா? அசிங்கமா இருக்கும். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏன்பா உனக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா? இத பாருங்க, நாளைக்கு கீதாவை என் ஃப்ரெண்ட் வீட்டு கூட்டு போறேன். அங்கதான் எங்க கல்யாணம் நிச்சயமாகும். அதுக்கப்புறம் உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இவ என் பொண்ணுலன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். எக்கிட்ட எனக்கு என்ன, எப்படியோ போங்க. நீ எங்களை வாழ்த்துறது போதும். இதுக்குதான் என்ன வர சொன்னியா? வாங்க குமார். இனிமே இவளை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ இங்க வரமாட்டா. அம்மா, யாரு என்ன தெரியல. நான் இன்னைக்கு உங்களை பார்க்க அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, இது என்ன வேஷம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப போச்சு, அதான் உங்க பொண்ணா? அவதான் என் வயிற்றுல பிறந்த பாவி. அப்படி சொல்லாதீங்கம்மா. விதிவசமா விலகி போன சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன்.